இந்த மாதம் இறுதியில் நடக்க போற பிசிசிஐ தலைவர் தேர்தலில் சிஎஸ்கேவோட முன்னாள் வீரர் பிசிசிஐயோட தலைவராக தேர்வு செய்யப்பட போறாரு அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. யார் அந்த நபர்? அவருக்கும் கிரிக்கெட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எப்படிப்பட்டவர் அவர்? அவருக்கு நிர்வாக திறன் இருக்கா? அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த நபரின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன் மான்ஹஸ். ஜம்மு காஷ்மீரை பூர்வீகமாக கொண்ட இவர் பெரும்பாலான சமயங்களில் விளையாடின அணி அப்படின்னு பார்த்தோம்னா டெல்லிக்காக முதல் தர கிரிக்கெட் போட்டியில் ரஞ்சி கோப்பையில் நிறைய போட்டிகள் விளையாடி இருக்காரு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இவர் கிட்டத்தட்ட முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் மட்டும் எடுத்த ரன்கள் அப்படிங்கிறது 9700 ரன்களுக்கு மேலே இருக்கு. இதில் 27 சதங்கள் இருக்கு. அதே மாதிரி 49 அரை சதங்கள் இருக்கு. இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு பவுலிங்கும் பண்ணக்கூடிய ஒரு வீரர். அதே மாதிரி சில சமயங்களில் விக்கெட் கீப்பராகவும் செயல்பட்டு இருக்காரு. அந்த வகையில் இவர் சர்வதேச கிரிக்கெட்ல அறிமுகமாகாத ஒரு வீரராக இருந்தாலும் கூட கிரிக்கெட் அனுபவம் மிகுந்த ஒரு வீரராக தான் இருக்காரு. இவருக்கு ஏன் சர்வதேச கிரிக்கெட்ல வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு பார்த்தோம்னா 1997-98 இந்த காலகட்டத்தில் தான் இவர் முதல் தர கிரிக்கெட்ல கால் பதிக்கிறாரு. அந்த சமயம் இந்திய கிரிக்கெட் அப்படிங்கிறது நிறைய ஜாம்பவான் வீரர்களை கொண்ட ஒரு அணியா இருந்திருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் சச்சின், சௌரவ், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா டிராவிட், விவிஎஸ் லக்ஷ்மன் அப்படின்னு இந்தியாவோட அந்த டாப் 5 பிளேசஸே ரொம்பவே ஆக்குபைடா இருந்த காலகட்டமா இருந்தது. அதனால தான் இவருக்கு இந்திய அணியில வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒன்றா இருந்தது. இருந்தாலும் முதல் தர கிரிக்கெட் போட்டியில் தொடர்ச்சியாக தன்னோட பங்களிப்பை கொடுத்துட்டே வந்த இவர் 2007-2008 காலகட்டத்தில் ரஞ்சி கோப்பையை டெல்லி அணி ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கிய பங்கு வகிச்சவராக இருக்காரு. ஏன்னா அந்த சீசனில் மட்டும் இவர் அடித்த ரன்கள் அப்படிங்கிறது 929 ரன்களாக இருந்திருக்கு. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல்ல கூட இவரோட பங்களிப்பு இருந்திருக்கு. ஏன்னா ஐபிஎல்லையும் நிறைய அணிகளுக்காக இவர் விளையாடியிருக்காரு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2014 சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஒரு அங்கமாகவும் இவர் இருந்திருக்காரு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடவும் செஞ்சிருக்காரு. அதாவது பிளேயிங் 11லையும் இடம்பெற்ற ஒரு வீரராக இருக்காரு. இவரோட மொத்த ஐபிஎல் கரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கை வெறும் 44 தான். ஆனால் சிஎஸ்கேக்காக மட்டும் இவர் விளையாடின போட்டிகள் அப்படிங்கிறது 12 போட்டிகளாக இருக்கு. 2014 தான் ஒரு வீரராக ஐபிஎல்ல இவரோட கடைசி ஆண்டாகவும் இருந்திருக்கு. அதற்கு அப்புறமா பஞ்சாப் மாதிரியான அணிகளோட துணை பயிற்சியாளர் மாதிரியான ரோல்களையும் இவர் பிளே பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஜம்மு காஷ்மீர் கிரிக்கெட் சங்கத்தில் நிர்வாக குழுவில் இவர் இடம்பெற்றிருக்காரு. அந்த வகையில் நிர்வாக திறன் மிக்க ஒரு நபராகவும் அறியப்படுகிறார் மிதுன். இதனால தான் இப்போ பிசிசிஐயோட அடுத்த தலைவர் யாரு அப்படிங்கிற ரேஸ்ல இவர் ஃப்ரண்ட் ரன்னராகவும் இருக்காங்க. செப்டம்பர் 28ஆம் தேதி இந்த தேர்தல் நடக்க இருக்கு மும்பையில். அதன் பிறகு இவர் அதிகாரப்பூர்வமாக தேர்வு செய்யப்பட்ட நபராக அறிவிக்கப்படுவார்.